இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன ஆபத்து காத்துக் கொண்டு இருக்கிறது என்று. குறிப்பா தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது. ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை. தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு. தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ஒன்றும் அங்கு இருக்காது. அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது. ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்கின்றன? 1000 இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? 1000 இருக்கைகள் போட்டிருக்கிறார்கள் என்ற உள்நோக்கம் என்ன? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல. முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கேட்கிறேன், 1000 இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க? காரணம் என்ன? 1000 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். அப்ப இருக்கிற 545க்கு பதில் 1000 என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும்? இப்பவே நாடாளுமன்றத்தில் 10 நிமிடங்களுக்கு மேல பேச முடியல. இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 1000 வந்துட்டா 2 நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பா பேசுறதுக்கு. இதெல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் இல்லையா, இல்ல புரிஞ்சிட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல. பாஜக அப்படிதான் பேசுவாங்க. அவருடைய வேலை திட்டமே இதுதான், மக்களை திசை திருப்பது, மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுப்பது. நாங்க தெளிவா சொல்றோம், இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும். தென்னிந்தியா பாதிக்கப்படும். வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் எங்களுடைய பார்வை. நாங்க திசை திருப்பல் ரொம்ப தெளிவா சொல்றோம், உடனே நடத்துங்கன்றோம். உடனே நடத்துங்க. எதுக்காக ஓராண்டு ஈராண்டு தள்ளி போடுறீங்க? உடனே நடத்துங்க. மத்திய அரசு கிட்ட தான் புள்ளியியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில அரசு கிட்ட கிடையாது. அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசுகள்லாம் நடத்தி உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, நீங்கள் நடத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்ல, இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும், யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும்? மாநில அரசு நடத்தலாம், என்ன நடத்தலாம்? சர்வே நடத்தலாம், சென்சஸ் நடத்த முடியாது. நான் சொல்றேன், சொல்லுங்க. வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் உயரும் அப்படி சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு அவரு? அது ஆதாரபூர்வமா சொல்லுங்க. ரைட். பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டு தான் கமிஷனர் ஆஃப் போலீஸை இடைமாற்றம் செய்திருக்கிறார்கள், தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா இன்னும் சொல்ல போனா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவருடைய செயலாளரையே மாத்திருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க. அதோடைய அவுட்கம் வந்த பேர் எங்க தவறு நடந்ததுன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஏதாவது குழப்பம் பண்ணலாமா, தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்தவித திட்டங்களும் நிறைவேறாது. அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருபோதும் பாஜகவுக்கும் RSSக்கும் தமிழ் மண்ணில் இடமில்லை. சண்டையே போடல, யாருமே சண்டை போடல. எங்களுடைய உரிமையை கேட்கணும். உரிமையை கேட்கறது சண்டையா? இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, என்கிட்ட சண்டையா போடுறீங்க. கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றேன். எங்களுடைய உரிமை தொகையை கொடுங்க. ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? 3வது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துவதில். எங்களுடைய உரிமை தொகை பிளானிங் கமிஷன்ல சொல்லுது, ஒரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்கணும். அதை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? பேரிடர் நிதி மேலாண்மை நிதி ஃபிளட் வராத மாநிலத்தை கொடுக்குறீங்க, வந்த மாநிலத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப பள்ளி கல்வித்துறை கிடைக்க வேண்டிய 2500 கோடி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு RTE இருக்கு, ரைட் டு எஜுகேஷன். இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல பெரிய கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கு.
அதை ஏன் விடுவிக்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் தான் எங்களுடைய உரிமை கேள்வி. இதை போய் சண்டைனா எப்படி அது? அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க. மாண்பு முதலமைச்சர் வாய முடிட்டு இருப்பாரா கேட்காம? கேட்டா சண்டைன்றாங்க. முருகன் வந்தாரு, ஒன்றிய அமைச்சர், தமிழ்நாட்டு உரிமையில் அவர் தானே மீட்டு கொடுக்கணும், கேட்கணும்ல. சார் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்க, ஏன் கேட்க மாட்டேன்றாரு? பாஜக தலைவர்கள் ஏன் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதுதான் பாஜகவுக்கு மற்ற கட்சிகளுக்குள்ள வித்தியாசம். இல்ல, அந்த விஷயத்துல எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நாங்கள் ராணுவத்து பக்கம் இருக்கிறோம், ராணுவத்தை ஊக்குவிக்கிறோம், இந்தியா பக்கம் இருக்கிறோம், இந்தியாவுடைய இறையாண்மை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் சொல்லலாம். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்து இது தேசத்தோடமும் ராணுவத்தோடமும் இருக்கு. ரைட், தேங்க்யூ. அமைச்சர் ஒன்று புரிஞ்சுக்கணும், தொகுதி சீரமை போட்டுருங்க, அது அடுத்தது போவோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உரிமை நிதி, நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கறாங்க. முதல்ல அமைச்சர் அதை பத்தி பேசணும், பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை? தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை?